எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மரமாக செடியாக பிறந்தா கூட, ஒரு பூச்சாக பிறந்தா கூட, அந்த விலங்குக்கோ அந்த பூச்சிகளுக்கோ அந்த இயற்கைக்கோ பிரச்சனை தான் இருக்குது. இயற்கைக்கு மழை வந்தால் அந்த மரங்கள் சாஞ்சு போகுது. பூச்சிகளுக்கு இன்னொரு பூச்சி வந்து அதை கடித்தா அதோட வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி மனிதர்களுக்கும் இன்னொரு மனிதனால் பிரச்சனை வரலாம், இல்லை சொந்த பந்தங்களால் பிரச்சனை வரலாம், இல்லை நமக்கு நாமே பிரச்சனையாக இருக்கலாம். எதையாவது தேவையில்லாமல் சிந்தனை பண்ணி அதுக்காக போராடி நாம் வந்து சங்கடப்படலாம். ஆனால் பிரச்சனையே இல்லாத மனிதன் இல்லவே கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து இன்னொருத்தர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை புத்தகங்கள் படிக்கிறது மூலிமா கிடைக்கலாம், இல்லை இயற்கையே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இறைவனை நம்புங்க, கடவுளை நம்புங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்காக எனக்கு இன்றைக்கி ஒரு 2 லட்சம் வேணும், எனக்கு வந்து யார் மூலிமா கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா அது அபத்தம். மனுஷனுக்கு எவ்வளோ வந்தாலும் போதுன்ற மனசு இல்லாத ஒரே விஷயம் பணம்தான். பணம் இன்றைக்கி உங்கள் கையில் 10 ரூபா இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் செலவழிப்பீங்க. ஐயையோ 10 ரூபா தானே இருக்குது, அப்போ நாம் சிம்பிளாக செலவழிப்போம். இதுவே 100 ரூபா இருந்தால்